ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்குறதுங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் கடந்த காலத்தில் கொடுத்தாச்சு. அதனால் டைரெக்டாக உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பலனுக்குள்ளே போகலாம். இந்த மாதம் உங்களுடைய லக்ன அதிபதி புதன் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கார். எப்பயுமே 6ஆம் இடம் அப்படின்னாலே சக்ஸஸ்ன்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம். அவரோட சூரியன், அவரோட ராகு, அவரோட சுக்கிரன், அத்தனை கிரகங்களும் இந்த மாதம் இருக்காங்க. இது எல்லாமே நிறைய நன்மைகள், ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. முதல்ல நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்குற போது எல்லா கிரகங்களும் எப்பயுமே நன்மையை செய்யாது. அதே போல் எப்பயுமே எல்லா கிரகங்களும் தீமையை செய்யாது. நன்மை தீமை ரெண்டுமே கலந்து தான் எல்லா கிரகங்களும் பலன்களை செய்யும். அப்படி பார்க்குற போது உங்களுடைய லக்ன அதிபதி புதன் பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றாரு நல்ல இடத்துக்கு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கெரியர் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, எனி அதர் ரெஃபீட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் நல்லா இருக்குது. நல்லா இருக்குன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? சராசரி ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸு, அரியர்ஸு, ஹைக்கு, இப்படி ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போம். இது அத்தனையும் வர்றதுக்கான சூழ்நிலைகள் பிப்ரவரி 3க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம், ரெக்கக்னைஸ் டெஃபினட்டாக இந்த மாதம் இருக்குது. இதுதான் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த மாதம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் உங்களுடைய கொலீக்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களும் பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய சப்பார்டினேட் அவங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக சப்போர்ட்டு எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் இருக்குது. ஆகையினால கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் பயம் என்பது இல்லை. வேலையில் எஃபர்ட் கொடுங்க, என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அது கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினாலும் அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கணும்னு நினச்சேன், வீடு வாங்கணும்னு நினச்சேன், வீடு கட்டணும்னு நினச்சேன், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சேன், குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாங்கணும்னு நினச்சேன், அது கட்ட வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கு, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பெரிய லெவலில் நான் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்கலைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இன்டர்ன்ஷிப் அது பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஏதாவது பெரிய லெவலில் எனக்கு டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்களுக்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கு அல்லது வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த மாதம் கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, உங்களுடைய டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. இவ்வளவும் உங்களுக்கு இருந்தால் கூட, அது மட்டும் இல்லை, நல்ல லேபர்ஸ் உங்களுக்கு அமைவாங்க, ஸ்கில்டு லேபரு. இவ்வளவு இருந்தாலும் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டில் ரொம்ப 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 இந்த மாதம் கவனம். குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, உடலில் இனம் காண முடியாத நோய்கள், அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் தான் உண்மை. அது ஸ்கேனாக இருக்கட்டும், எக்ஸ்ரேயாக இருக்கட்டும், இசிஜியாக இருக்கட்டும், எம்ஆர்ஐயாக இருக்கட்டும், எந்த பிளட் டெஸ்ட்டுக்குமே கட்டுப்படாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். இதில் நீங்கள் கவனமாக இருங்க. இது கணவன் அல்லது மனைவி 2 பேருக்குமே யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த மாதம் தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள், விரயங்கள், நஷ்டங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது லவ் அஃபேர் இருக்கும். பட் உங்களுடைய லவ் சக்ஸஸால் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே இந்த மாதம் பெருசாக ஹாப்பி மேரி லைஃபாக இல்லை. ஸோ யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் தான் பெரிய லெவலில் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது, அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன், உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, அந்த மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும்
பரவாயில்ல. அதுக்காக தொழில் இல்லாமல், தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். இந்த மாதம் பெருசாக நீங்கள் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கிரக நிலைகள் அது மாதிரி இந்த மாதம் ஃபேவரபுளாக இல்லை. இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ, குறிப்பாக 23ஆந்தேதிக்குள்ளே அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும். பாலிட்டிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு பிப்ரவரி 12க்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். எது எப்படி இருந்தாலும் மணி ரொட்டேஷன் இந்த மாதம் பரவாயில்ல. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ, பேச்சின் மூலமாக நல்ல ஏர்னிங் அத்தனையும் உண்டு. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப சொல்கிற அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க. இது இந்த மாதத்தில் இருக்குது. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ, ஏற்றுமதி இறக்குமதியில் ஓரளவுக்கு கெயின் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் அல்லது டூர் அல்லது ட்ராவல் இதன் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா அது அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. குறிப்பாக பிப்ரவரி 23க்கு அப்புறம் தான் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். யாரையும் பெருசாக நம்பி இருக்காதீங்க. யாரும் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவுமே இல்லை. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சதுங்களுக்கு மாற்றங்கள் டெஃபினட்டாக இருக்குது. அது இல்லாமல் ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போலைங்கிறவங்களுக்கு இந்த பிப்ரவரி 23க்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போகும், நல்ல விலைக்கு சேல் ஆகும். உங்கள் கையில் அதன் மூலமாக பண வரவு இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு பிப்ரவரி 23க்கு அப்புறம் நடக்கும். ஸோ இந்த மாதத்தில் தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரி இருந்தால் அவர்களை மெயின்டைன் பண்ணுங்கள். அவர்களால் நமக்கு நன்மை, அவர்களால் பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பண வசதி இருக்கிறவங்க வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வருமானம் தெரில, எப்போ வரும் எப்படி வரும் தெரிலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு சோர்ஸஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகர், அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய தரிசனம் பண்ணுங்கள். வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.